சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது இத டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீகோடிங்ல இருக்கிற மகத்துவங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாருங்க, ஆதாரமா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நோவா 500 வயதான போது சேம், ஹாம், யாபேத் என்பவர்களை பெற்றார். இங்க நோவாக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பெயர் தான் என்னது? ஷேம். இந்த ஷேம் அப்படிங்கிறவன் இந்த பெயர்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வினோதமா இருக்கும். பெயர்கள் நம்ம எப்படி பெயர் வைக்கிறோமோ அதே மாதிரி யூத ஜனங்கள் பெயர் வைக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்க பெயர்களை வைப்பாங்க. இந்த பெயர்கள்ல நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள், உதாரணமா நீங்க பெஞ்சமின் எடுத்துக்கிடுங்க. ராகேல் ரொம்ப துக்கத்தோடு குழந்தை பெற்றெடுக்கிறார். ரொம்ப வருத்தத்துல பெற்றெடுக்கிறார். பெற்றெடுக்கும் போது அவ உயிர் பிரிய நேரத்துல அவ அந்த பையனுக்கு என்ன பெயர் வைத்தா அப்படின்னா பெனோனி அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பா. பெனோனி அப்படின்னா துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா யாக்கோப் அதை மாத்திடுவான். யாக்கோப் இல்ல அது என்னோட வலதுகரத்தின் மகன் அப்படின்னு சொல்லி அதை பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், பேர் வைப்பான். நீங்க நவமியினுடைய 2 பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொரு பேர் கிளியோன். மக்லோன் அப்படின்னா துக்கம்னு சொல்லி அர்த்தம். கிளியோன் அப்படின்னா வியாதின்னு சொல்லி அர்த்தம். தன்னுடைய பையனுக்கு ஒருத்தருக்கு பேர் வியாதி, இன்னொரு பேர் துக்கம் வந்துடுது. சோ எப்படி பெயர்கள் வைக்கிறோம், நம்ம அப்படி பேர் யாரும் வைக்க மாட்டோம். ஆனா இந்த பெயர்கள்ல அந்த பேருக்கும் அந்த நேரத்துல நடந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தம் என்ன செய்ய இருக்கும், அப்படிதான் அவங்க பெயர்கள் வைப்பாங்க. யூதர்களுடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. பெயர் சொல்றது தீர்க்கதரிசிகள் தான் பெயர் வைப்பாங்க. ஆனா இங்க தன்னுடைய பெற்றோர்கள் பெயர் வைக்கும்போது அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவங்க சூட்டுகிற ஒவ்வொரு பெயரின்படி அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், அமைந்திருக்கும். இப்ப நம்ம நோவாவை குறித்து பார்க்க போறோம். நோவாவுடைய பையனுடைய பெயர் ஷேம். இந்த ஷேம் அப்படிங்கிறதுல 2 எழுத்து இருக்குது. ஒன்னு ஷின் அப்படிங்கிற எழுத்து, அடுத்தது மெம் அப்படிங்கிற எழுத்து. இந்த 2 எழுத்து சேரும் போது நம்ம அதை ஷேம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஷேம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பெயர். ஷேம் அப்படின்னா பெயர்னு சொல்லி அர்த்தம், நேம். சோ நோவா தன்னுடைய பையனுக்கு என்ன பெயர் வச்சா, பெயர்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், பெயர் வச்சிருக்கிறார். ஷேம் அப்படின்னா பெயர். இப்ப இந்த பெயர்ல என்ன மர்மம் இருக்குது, என்ன காரியங்கள் இருக்கு, என்ன மகத்துவங்கள் இருக்குது, இதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இந்த காரியங்கள் நம்ம எவ்வளவு தூர வாசிப்போம். இதுல ஜீவ சுவாசம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுவாசத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா நெஷாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெஷாமா. நெஷாமா அப்படின்னா சுவாசம். நிஷாமா அப்படின்னா சுவாசம். இது என்ன சுவாசமா, ஜீவ சுவாசம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சுவாசத்துக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அதை ஊதுன உடனே அவன் ஜீவாத்மாவை என்ன செஞ்சுட்டான், மாறிட்டான். இந்த நிஷாமாக்குள்ள அப்படி என்ன காரியம், இந்த சுவாசத்துக்குள்ள அப்படி என்ன இருக்குது பாருங்க. இதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு, எபிரேய எழுத்துக்கள். அதுல முதல் எழுத்து நூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஷின், இந்த எழுதப்பட்ட இதே ஷின் வரும். அடுத்தது எம்முக்கு மெம் அப்படிங்கிற எழுத்து வரும். அடுத்தது கடைசில ஹே அப்படிங்கிற எழுத்து வரும். இந்த 4 எழுத்து சேரும் போது அதை நம்ம நெஷாமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நெஷாமாவுக்கும் அவன் ஜீவன் ஆறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற சுவாசம் இது நம்ம உயிர் வாழ்றதுக்காக கொடுத்திருக்கிற ஒரு சுவாசம். ஆனா ஆதாமுக்குள்ள அவர் ஊதின ஒரு சுவாசம், அது ஜீவ சுவாசம். அதுக்குள்ள ஜீவன் இருந்தது. இப்ப இந்த நாம் 4 எழுத்துக்கள்ல பிறகு இந்த டீகோடிங்ல ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் தேவன் ஒரு ரகசியங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார்.
சம்பவங்கள் கூடி வரும்போது, சம்பவங்கள் எல்லாம் கூடி வரும்போது அத அந்த பேர் பேருடைய காரியங்கள் வெளிப்படும். இப்போ நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம அதில் பார்ப்போம். எப்படி சம்பவங்கள், அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜி லெவல் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா டீகோடிங் சொல்லி சொல்லுவோம். ஆனா இது எனர்ஜி லெவல் டீகோடிங். ஒரு 4 எனர்ஜி சேரும் போது அங்க வார்த்தைகள் உருவாகுது. 4 எனர்ஜி சேரும் போது அது 4 எழுத்துக்கள், அந்த 4 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையை உருவாக்குது. அப்ப அங்க அந்த எனர்ஜி லெவல் அங்க இருக்கும்போது இப்ப இங்க நிஷாமால இந்த எழுத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எழுத்தை நல்லா கவனிங்க. இத நூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் தான். நூன் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நூன் அப்படின்னா ஜீவன். அப்ப இந்த சுவாசத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இந்த சுவாசத்துக்குள்ள கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் மட்டுமல்ல, பாருங்க இந்த 2 எழுத்து, இந்த ஷின்னு இந்த மெம், இந்த 2 எழுத்து தான். இந்த 2 எழுத்து, இந்த 2 எழுத்து சேரும் போது ஷேம் அப்படிங்கிற எழுத்து வரும். ஷேம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பெயர். அப்ப இந்த பெயருக்கும், யாருடைய பெயருக்கு? நம்ம பேர்ல ஜீவன் கிடையாது, மனிதனுடைய பேர்ல எந்த ஜீவனும் கிடையாது. ஆனா தேவனுடைய பேர்ல தான் எனக்கு ஜீவன் இருக்குது. அப்போ தேவனுடைய பேருக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த 2 கூடி வரும்போது அதுதான் ஜீவ சுவாசம். பாருங்க, வேதம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதுல இந்த பெயருக்கும் நித்திய ஜீவனுக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை பற்றி அதுல கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும். அப்ப தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப யாரெல்லாம் அந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, இந்த நித்திய ஜீவன், இந்த ஜீவனை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கும் ஒரே பேரான குமாரனுக்கும் சம்பந்தம் என்ன செய்யுது? இருக்குது. பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுல 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். யாரெல்லாம் அந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கிடணும். விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. நம்ம தேவ யெகோஷுவா மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது, அவர் ஒரே பேரான குமாரன் சொல்லி விசுவாசி வைக்கும் போது நமக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அடுத்தது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அப்போ ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் யார் விசுவாசம் வைக்கலையோ அவங்களுக்கு ஆல்ரெடி தண்டனை வந்துட்டு. அப்போ நம்ம எதை விசுவாசிக்கணுமா? அவருடைய பெயரை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? விசுவாசிக்க வேண்டியிருக்குது. சோ இந்த நேம், இந்த ஷேம், இந்த நேம விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இட்டர்னல் லைஃப் கிடைக்கும். இதுதான் ஜீவ சுவாசம். இந்த சுவாசம் நமக்குள்ள வரும். நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும், கர்த்தாவே நான் உம்முடைய நாமத்தை பரிபூரணமா விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யும். நம்ம விசுவாசிக்கும் போது, பூரணமா விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன், நீங்க உங்களுடைய விசுவாசம் அந்த நித்திய ஜீவன் 2 இணையும் போது அதுதான் நிஷாமா. நிஷாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷாமா அப்படின்னா சுவாசம். யாருடைய சுவாசம்? தேவனுடைய சுவாசம். பாருங்க, இந்த ஷேம் அப்படிங்கிற வார்த்தை இங்க இந்த நிஷாமால நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த பேருக்கும் நித்திய ஜீவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்ய முடியும்? நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஆதாமை மண்ணினால் உருவாக்கி அவனை ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். ஏதேன் ஆதாம் உருவாக்கினார், அவன் ஜீவாத்மாவாயிட்டான். இப்ப அவனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் விட்டாச்சு. விட்டுட்டு என்ன சொன்னார்னா, இதை நல்லா பண்படுத்து, நல்லா காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஒரு தோட்டத்துல உங்களை கொண்டு போய் விட்டுட்டு இதை பண்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி பண்படுத்துவீங்க?
எல்லா விதமான ஆயுதமும் தேவை, பண்படுத்துறதுக்கு தேவையான மண்வெட்டி தேவை, அதுல என்னென்ன காரியம் தேவை எல்லாமே உங்களுக்கு தேவை. ஆனா ஆதாம் மட்டும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. பண்படுத்துவதற்கு அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதை வைத்து அவன் பண்படுத்தினான்? வார்த்தையினால பண்படுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு அதே போல நம்மளுடைய இருதயத்தை பண்படுத்துக்கு மண்வெட்டி தேவையில்லை, தேவனுடைய வார்த்தை தேவை. அது மட்டுமல்ல, வேறு சொல்லுது, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். காத்துக்கொள்ள சொல்ற அந்த ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள்பா. அப்போ வரக்கூடிய ஆபத்துல இருந்து காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு முதலே தெரியும் ஆபத்து வரப்போகுது. அப்ப இந்த ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு யார் கையில கொடுத்திருக்கிறார்? இந்த ஆதாம் கையில கொடுத்திருக்கிறார். இந்த காத்துக்கொள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா ஷெமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீப்ரூல காத்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு டு காட், டு ப்ரொடெக்ட், டு பிரிசர்வ், இந்த வார்த்தைக்கு ஷெமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷெமார் அப்படி இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அதாவது ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? ஷெமார் பண்ணணும். நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார், அந்த சபையை நம்ம ஷெமார் பண்ணணும். நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பை கொடுத்திருக்க அந்த பொறுப்பை நம்ம ஷெமார் பண்ணணும். நம்மளுடைய பேர பிள்ளைகளை நம்ம ஷெமார் பண்ணணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல உத்தியோகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஷெமார் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி பாதுகாப்பீங்க? இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா நம்ம பாதுகாக்கணும். நம்ம பையன் என்ன செய்யறான், எங்க போறான், எத்தனை மணிக்கு வாரான், எத்தனை மணிக்கு போறான், எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருந்தாலும் நம்மளால அவங்கள பாதுகாக்க முடியாது. நம்மளுடைய கண்காணிப்பினால் அவங்க பாதுகாக்கப்பட முடியாது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கர்த்தருடைய பிரயாசம் வருதா, கர்த்தர் நகரை காவாராயில் அதை காக்கிறவர்கள் விழித்திருக்கிறது விருதா. அப்போ காத்துக்கொள்ள இந்த ஷமார் பண்றது யார்? நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளை ஷமார் பண்ண முடியாது. ஷமார் அவர் தான் பண்ணணும். நம்மளை பாதுகாக்கிறது அவர் தான். ஆனா எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? how will you protect them? இந்த ஷமார்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி தரும். இதுல 3 எழுத்து தான் இருக்குது. முதல் எழுத்து ஷின், இதுல நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டே வரோம் ஷின்னு. அடுத்தது எம்முக்கு மெம் அப்படிங்கிற எழுத்து. அடுத்தது ஆருக்கு ரேஷ் அப்படிங்கிற எழுத்து. இது உங்களுக்கு புதுசா தெரியும், ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்க சீக்கிரத்துல ஹீப்ரு கற்றுக்கொள்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல ஏதாவது ஒரு டீச்சர் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட என்ன செய்யுங்க? எபிரேய மொழியை நல்ல சரளமா நீங்க படிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா என்ன செய்ய இருக்கும். வரும் காலத்துல இந்த எபிரேய மொழி இன்னைக்கு உலகமேக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹீப்ரு படிக்கிறதுக்கு அவங்க துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நானும் ஹீப்ருல பேசணும் அப்படின்னு சொல்லி. சோ உங்களுக்கும் நிச்சயமா நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு டீச்சர் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட என்ன செய்யுங்க? படித்துக் கொள்ளுங்க. இந்த ஷெமார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காத்துக்கொள். இதுலயும் நீங்க பாருங்க, இந்த 2 எழுத்து ஷின், அடுத்தது மெம், அதே எழுத்து தான் இது ஷேம். இந்த 2 எழுத்து சேர்ந்துச்சுன்னா என்னது? ஷேம். ஷேம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பெயர். இந்த பெயர் யாருடைய பேரு? இந்த எழுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஷ் சொல்லுவாங்க. ரேஷ் அப்படின்னா தலை. நமக்கு தலை யாரு? மேசியா தான் நம்மளுக்கு தலை. அப்ப அவருடைய பெயர்ல தான், மேசியாவுடைய நாமத்துல தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நீங்க ஷமார் பண்ண முடியும், நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், உங்க சபையை நீங்க பாதுகாக்க முடியும். அப்ப இந்த ஷமார் இன்னைக்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ப்ரொடெக்ஷன் எதை வச்சு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? கர்த்தருடைய நாமத்தினாலதான் நீங்க ஜனங்களை என்ன செய்ய முடியும்? ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். வேற எவ்விதத்தில் நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது. ஒருவேளை உங்க சபையில ஒருத்தர் ரொம்ப குடிச்சிட்டு இருக்காரு, அந்த குடிச்சிட்டு இருக்கிற அந்த சகோதரனை நீங்க எப்படியே பாதுகாக்கணும், அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? நீங்க அவனை போய் கவுன்சிலிங் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது. கவுன்சிலிங் ஒரு வகையில ஒரு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்குற அப்படின்னா கர்த்தருடைய பெயர் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பாருங்க, இது நான் சொல்லல, வேதம் இந்த காரியத்தை சொல்லுது. அதுவும் யெகோஷுவா இந்த காரியத்தை என்ன செய்யறார் சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இங்க கர்த்தர் பிதாவினிடத்தில் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறார். உலக தோற்றத்துக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடியே எனக்காக நீ வைத்திருந்த மகிமையினால் நீ என்ன செய்யும்?
மகிமைப்படுத்தும் சொல்லி கேட்கிறார். அதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில், யாரோட கூட உலகத்தில் இருக்கையில்? சீஷர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். யெகோஷுவா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த உலகத்துல இந்த சீஷர்களோடு கூட இருக்கையில் உம்முடைய நாமத்தினாலே நான் என்ன செய்தேன்? உங்களை காத்துக்கொண்டேன். யெகோஷுவா தான் நம்மளுக்கு ரோல் மாடல். அவர் எப்படி செய்தாரோ அதே மாதிரி செய்தோம் அப்படின்னா நிச்சயம் அதுல பிளஸிங் நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர் தம்முடைய சீஷர்களை பிதாவுடைய பெயர்னால பாதுகாத்தார் அப்படின்னா, அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி பாதுகாக்கிறது? நம்ம ஜனங்களை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம கூட இருக்கிற நண்பர்களை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம கூட இருக்கிற குடும்பங்களை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம சபையை எப்படி பாதுகாக்கணும்? நீங்க எந்த பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸை எப்படி நீங்க பாதுகாக்கிறது? கர்த்தருடைய நாமத்தினாலே, யெகோஷுவாவின் நாமத்தினாலே நீங்க ஷமார் பண்ணலாம், நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். பாருங்க, இந்த பெயர் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த பெயரை நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. இந்த பெயர்னாலதான் நீங்க எல்லா காரியத்தையும் பாதுகாக்க முடியும். இல்லாட்டி பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் வேதம் நம்ம தெரிஞ்ச ஒரு வசனம், அதாவது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 121ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் போது, அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அவர் நம்மளை கைவிடாத ஒரு நேசரா என்ன செய்யறா இருக்கிறார். அதுல இன்னும் நம்ம இந்த 121ஆம் சங்கீதத்துல நீங்க கீழே வாசித்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் தான் உங்களை ஷமார் பண்ணணும். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை என்ன செய்வதில்லை? சேதப்படுத்துவதில்லை. அப்போ நீங்க இந்த பெயர்னால நீங்க பாதுகாக்கப்படும் போது எந்த ஒரு விபத்துக்களும் உங்களை என்ன செய்யக்கூடாது? தொட முடியாது. ஏன்னா நீங்க யாருனால பாதுகாக்கப்படுறீங்க? அவருடைய நாமத்தினால நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. உங்களை சுத்தி ஒரு வேலி அமைக்கப்படுகிறது. அந்த வேலி என்னது? கர்த்தருடைய பெயர் தான் அந்த வேலி. எப்படி யோபை சுற்றி வேலியை கர்த்தர் போட்டாரோ, யோபுவையும் யோபனுடைய குடும்பத்தையும் யோபனுடைய பொருட்களையும் சுற்றி கர்த்தர் வேலி போட்டாரோ, அதே போல இன்னைக்கு உங்களை சுற்றியும் உங்களுடைய குடும்பத்தை சுற்றியும் உங்களுடைய பொருட்களை சுற்றி உங்களுடைய சபையை சுற்றிலும் உங்களுடைய பிசினஸை சுற்றிலும் கர்த்தர் அந்த வேலியை என்ன செய்யணும்? போடணும். எப்படி போடுவார்? கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த வேலி என்ன செய்யப்படுது? அங்க அமைக்கப்படுது. பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நீங்க போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். அவர் தான் ஷமார் பண்ண முடியும். இந்த உலகத்துல வேற எந்த நபரும் ஷமார் பண்ண முடியாது. பாருங்க, இந்த பெயர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், நிஷாமா. இந்த பெயரை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள நித்திய ஜீவன் என்ன செய்தாங்க? கடந்து வருது. இந்த பெயர்னாலதான் நம்மளுக்கு பாதுகாப்பு என்ன செய்யுது? கிடைக்குது. பதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வசனம் நம்ம 10 பிரமாணங்கள்ல 10 கட்டளைகள்ல முதலாவது கட்டளை இந்த கட்டளை தான். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நானே கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் முன்னாடி கொண்டு வர விருப்பப்படுறேன். இஸ்ரவேலே கேள். இந்த கேள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷெமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? ஷெமா. ஷெமா அப்படின்னா கேள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷெமா அப்படின்னா என்னது? கேள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த வார்த்தைக்குள்ள என்ன காரியங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த ஷெமால மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. ஒன்று ஷின், அடுத்தது மெம், அடுத்தது கடைசில ஆயின் அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யும்? உண்டு. 3 எழுத்துக்கள் உண்டு. ஷின், மெம், ஆயின். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இந்த 2 எழுத்து சேரப்போ இது என்ன சொல்லுவாங்க? ஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேம் அப்படின்னா என்னது? பெயர். இந்த எழுத்து ஆயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயின் அப்படின்னா கண்ணு. ஆயின் என்னது? கண். இங்க ஷெமா அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம்
கேள், ஹியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம், கேள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா நீங்க இங்க இந்த வார்த்தை நீங்க உடைக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, பெயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருது. You have to see the name. நீங்க அந்த பெயர் என்ன செய்யுமா பார்க்கணும். இங்க கர்த்தர் கேளுன்னு சொல்றாரு, ஆனா அங்க உள்ள டீகோடிங் பண்ணும்போது அந்த கண் என்ன செய்யுது, அந்த பெயர் என்ன செய்யணும் பார்க்கணும். பாருங்க, டீகோடிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, டீகோடிங்ல எப்பவுமே ஞாபகத்துல வைக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த மீனிங் வந்து என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இந்த நிஷமா அப்படின்னு சொல்லும் போது அது சுவாசம், அப்ப அந்த மீனிங் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. மாறினா அதுக்குரிய வசனங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ஷமா பாதுகாப்பு, இதுல நம்ம மீனிங் மாறவே இல்லை. பாருங்க, கர்த்தர் சொன்ன, கர்த்தாவே நீர் எனக்கு தந்தவர்களை உம்முடைய நாமத்தினாலே பாதுகாத்தேன், உம் நாமத்தினாலே ஷமா பண்ணேன். மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஆனா இங்க மீனிங் சேஞ்ச் ஆயிட்டு. ஷமா அப்படின்னா ஹியர், கேள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா இங்க டீகோடிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த பெயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருது. இது என்ன காரியம்? பாருங்க, வேதத்துல நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, யோபுவின் புஸ்தகத்துல அங்க யோபு அருமையா கடைசி நேரத்துல அவன் ஒரு வார்த்தை சொல்ற, அந்த வார்த்தையை நீங்க இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கருத்துக்களை நீங்க பார்க்க முடியும். யோபு 42ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42:5, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என் காதினால் உம்மை குறித்து நான் என்ன செய்தேன், கேள்விப்பட்டேன்னு சொல்லி சொல்றார். பாருங்க, கேள்விப்படுதல். என்னுடைய காதினால் உம்மை குறித்து என்ன செய்தேன், கேள்விப்பட்டேன். ஆனா இப்பொழுதோ என் கண் உம்மை என்ன செய்து காண்கிறது. நம்ம இவ்வளவு நாளும் நம்ம யெகோஷுவா பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனா இனிமே நம்மளுடைய கண் அவர் என்ன செய்யணுமா, பார்க்கணும், அவரை பார்க்கணும். என் கண் அவர் என்ன செய்யணும், பார்க்கணும். உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டேனப்பா, நீதான் எனக்கு ரட்சகர்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் உம்மை பிடித்திருக்கிறேன் கர்த்தாவே, நீதான் எனக்கு ரட்சகர். உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனா இனிமே நான் உம்மை பார்க்கணும். நான் என் கண் உம்மை என்ன செய்யணும், பார்க்கணும் கர்த்தாவே. அப்படி பார்க்கும் போது என்ன நடக்கும், அவரை பற்றி இப்ப யெகோஷுவாங்கிற இந்த பெயரை நம்ம கேள்விப்பட்டுட்டே வரோம். இந்த கேள்விப்பட்ட பெயரை நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, நம்மளுடைய கண் பார்க்க வேண்டி இருக்குது. அப்படி பார்க்கும் போது என்ன நடக்கும், பார்க்கும்போது என்ன நடக்கும் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனா இனி எப்படி இருக்கும்னு சொல்லி யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, யார் வெளிப்படும் போது, யெகோஷுவா வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவரை பார்க்க போவதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம அவரை போலவே என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். சோ நம்ம அவரை பற்றி கேள்விப்பட்டோம், ஆனா இனிமே அவரை பார்க்கணும். அவரை பார்க்கும் போது நம்ம அவரை போலவே என்ன செஞ்சிருவோமா, மாறிடுவோம். அதாவது நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம அவரை போலவே என்ன செய்ய போறோம், மாற போறோம். அவர் எந்த பாடியில இருக்காரோ அதே பாடிக்குள்ள கர்த்தர் நம்மளை என்ன செய்வா, மாத்திடுவார். அதே மகிமை சரீரத்தை நம்ம கொடுப்பார். அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமை என்ன செய்யுமா, தரித்துக் கொள்ளும். அது எப்படி நடக்கும்னா, நீங்க அவரை பார்க்க வேண்டியிருக்கு. இந்நாள் வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க இந்த வருஷ காலம் உங்களுடைய வயது எவ்வளவோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த இவ்வளவு வயது வரைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏசப்பா பேர் தான் ஹீப்ருல வந்து யெகோஷுவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் அடிக்கடி யெகோஷுவா யெகோஷுவான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த யெகோஷுவாங்கிற பேரை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இனிமே நம்ம அவரை பார்க்க வேண்டிய நேரம் வந்துட்டு, அந்த தாகம் நமக்குள்ள வரணும். கர்த்தாவே நான் உம்மை பார்க்கணும்பா, நான் உம்மை எப்படியாவது பார்க்கணும். எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அவரை நான் பார்க்கணும். என்னை பாதுகாக்கிறவரை நான் பார்க்கணும். என்னை மறுரூபப்படுத்தக்கூடியவரை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுமா, கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே இந்த பெயரை குறித்து நான் கேள்விப்பட்டேனப்பா, இந்த பெயரை நான் விசுவாசிக்கும் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். உங்களுடைய பெயர்னால்தான் என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பெயரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஆனா இனிமே நான் உண்மை பார்க்கணும், நான் உண்மை போல மாறணும்ப்பா. நம்ம
நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எலோஹிம் தேவனே, எங்கள் எல் ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகத்தான கரம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் தருகிறோம். அவருடைய உள்ளத்தை நீ தொடுபடியாக ஜெபிக்கிறேன். எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்தை நீக்குங்கப்பா கர்த்தாவே. விசுவாசத்தை அதிகரிக்க செய்யுங்க. அவிசுவாசம் நீங்கி போகட்டும் கர்த்தாவே. அவிசுவாசம் இருக்குமானால் அவருடைய உள்ளத்திலிருந்து அவிசுவாசத்தை எடுத்து போட்டு உம்முடைய நாமத்தை பரிபூரணமாக விசுவாசிக்கத்தக்க கிருபை தாங்கப்பா கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பலவீனமோ, எந்த தீங்கோ, எந்த ஒரு அந்தகார சக்தி வல்லமை பிள்ளைகளை தொடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக யெகோஷுவா மேசியாவின் நாமத்துக்குள்ளாக நீர் மறைத்து நீர் பாதுகாப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பிசினஸ்ல கர்த்தாவே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே அந்த பிசினஸை யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே நீர் பாதுகாப்பீராகப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்து சந்திக்கப்பட நிற்கிற செய்யும். நீர் மகிமையாக நிரப்புவீராக. ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாள் வரைக்கும் பிள்ளைகள் உண்மை பற்றி கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனால் நேரம் வந்து விட்டதப்பா. அவங்க உண்மை பார்க்க வேண்டும் கர்த்தாவே. உண்மை பார்க்கும் போதுதான் அவர்களுக்குள் ஒரு மறுரூபம் நடக்கும் ராஜா. இந்த மறுரூபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய கண்களை திறந்து தாரும். இந்நாள் வரைக்கும் உம்மை பற்றி கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனா இனிமே அவர்கள் உம்மை தரிசிக்க வேண்டும் அப்பா. உம்மை தரிசிக்க வேண்டும். அவருடைய கண்களை திறந்து தாங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய காரியங்களை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய நாமத்தினாலே நீ பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தறியும். இந்த நிகழ்ச்சியை கர்த்தாவே நான் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய அளவில்லாத கிருபை இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய அளவில்லாத கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. நீங்க ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.